அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளைக்கு நம்மளுக்கு 2 விசேஷங்கள் அமைந்திருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம். இந்த வருடத்தின் உடைய கடைசி வாஸ்து நாள் மற்றும் வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தி. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வாஸ்து நாளில் நம்ம எந்த மாதிரி வழிபாடு முறையை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தனி பதிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற கனவு நினைவாகும். இந்த பதிவில் நம்ம வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் எல்லா கடனும் தீர எந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாவே சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எப்போதுமே மாதத்தில் தேய்பிறை வளர்பிறை அப்படிங்கிற 2 சதுர்த்திகள் வரும். பௌர்ணமி முடிஞ்சு வரும் இந்த நாளை நம்ம தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். பௌர்ணமி முடிஞ்சு 5வது நாள், அது எல்லோருக்குமே தெரியுங்க. அதே மாதிரி அமாவாசை முடிஞ்சு வரும் 5வது நாளை நம்ம வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையில் எப்போதுமே கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். சரி, அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்கள், கஷ்டங்கள் காணாமல் போவதற்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டை பண்ணணும். வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் சரிங்க, விக்கிரகம் இருந்தாலும் சரிங்க, அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது எல்லா விதமான தோஷமும் நீங்கும். அதாவது பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன், இந்த பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டிலே விக்கிரகத்திற்கோ அல்லது படத்திற்கோ நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா நாளை திங்கட்கிழமை வருகின்றது. வீட்டில் நீங்கள் வழிபாடு மேற்கொள்வதாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போதே அந்த நேரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாட்டும் செய்யலாம். அல்லது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாங்கள் வழிபட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு அச்சு வெல்லம் 2 எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்து அதில் பச்சரிசியோ அல்லது வெற்றிலையோ எடுத்து அதன் மேல் அச்சு வெல்லத்தை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றுக்கு பசு நெய் இருந்தால் இன்னும் விசேஷங்க. இதை பூஜை அறையில் விநாயகருக்கு, அதாவது விநாயகர் படத்திற்கு வைத்து வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு பிடித்த அருகம்பூ மாலை மற்றும் ₹1 நாணயம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. எருக்கம்பூ இருந்தால் இன்னும் விசேஷம். எருக்கம்பூ விநாயகருக்கு வையுங்க. சங்குப்பூ, எருக்கம்பூ வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அப்புறம் வெள்ளை கலர் காகிதத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ, 1 லட்சமோ 10 லட்சமோ 5 லட்சமோ 2 லட்சமோ அதை எழுதிக்கோங்க. அதை விநாயகரின் காலடியில் வச்சுக்கோங்க. அதை அடுத்த நாள் காலையில் எடுத்து ஓடுகிற தண்ணீரில் காகிதத்தை போற்றுங்க. ஆறு, குளம், கோவில் குளம் இதில் கூட நீங்கள் விற்றலாம். இந்த அச்சு வெல்ல தீபம் ஏற்றியதை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. உங்கள் தீராத கடனும் தீரும். உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வாழ்க்கை எப்போதும் இந்த வெள்ளம் போல் இனிப்பாக இருக்கும். மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் இந்த வேண்டுதலை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிடமாவது கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணும்போது ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லலாம். அதிகபட்சம் 108 முறை சொல்லலாங்க. இந்த தீபம் ஒரு 5 நிமிடமாவது எரியட்டும். அந்த வெல்லத்தை நீங்கள் பசுமாட்டிற்கோ அல்லது எரும மாட்டிற்கோ நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். தீபம் எரிய எரிய அந்த வெள்ளம் கரைவது போல் உங்களோட கஷ்டமும் தீராத கடன் பிரச்சனையும் கரைந்து போகுங்க. சங்கடஹர சதுர்த்தி அன்று வெல்லம் கலந்த நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கலாம். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இது போன்ற பல நல்ல தகவல்களை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன். அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.